ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரைக்கான தலைப்பு பெண் கல்வி. ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகம். முன்னுரை. பண்டைய மகளிர், இடைக்கால மகளிர், பெண்களின் மணிமகுடம், இன்றைய மகளிர், முடிவுரை. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முன்னுரை. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதி பெருமிதத்துடன் பாடினார். ஆண்களுக்கு சரிநிகர் சமமாக இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் பதவி வகிக்கின்றனர். அதற்கு காரணம் பெண் கல்விதான். பெண் கல்வியினை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். பண்டைய மகளிர். பண்டைய தமிழகத்தில் பெண்கள் மிகுந்த கல்வியறிவு உடையவர்களாகவும் செய்யுள் இயற்றும் புலவர்களாகவும் விளங்கினார்கள். ஔவையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் போன்ற பெண்பாற் புலவர்கள் புகழ்பெற்று விளங்கினார்கள். அவர்கள் பெற்றிருந்த கல்வியறிவுதான் அதற்கு காரணமாக இருந்தது. அந்த காலத்தில் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இடைக்கால மகளிர். இடைக்காலத்தில், அதாவது மன்னராட்சி முடிவுக்கு வந்து ஆங்கிலேயர் நம்மை ஆளத் தொடங்கிய காலம் அது. அந்த காலகட்டத்தில் மகளிரின் சுதந்திரம் பறிக்கப்பட்டது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலையில் பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்தனர். அந்த நிலை மாறியதற்கு நமது காந்தியடிகள், ராஜாராம் மோகன் ராய், திருவிக, பாரதியார், பாரதிதாசன், ஈவேரா பெரியார் போன்றோர்கள் அரும்பாடுபட்டனர். பெண்களின் மணிமகுடம். சான்றோர்கள் பலர் பாடுபட்டதன் விளைவாகத்தான் பெண்கள் கல்வி கற்க ஆரம்பித்தனர். அதில் மாபெரும் புரட்சி செய்தவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஆவார். பெண்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத காலத்தில் துணிவுடன் புதுக்கோட்டை ஆண்கள் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று முதல் பெண்மணியும் இவர்தான். மருத்துவராக பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணியும் இவர்தான். மகளிர் கல்விக்காகவும் விடுதலைக்காகவும் பாடுபட்டதுடன் குழந்தை திருமணம், தேவதாசி முறை போன்றவற்றை ஒழிக்கவும் பாடுபட்டார். அவர் மறைந்துவிட்டாலும் இன்றைய மகளிரின் வழிகாட்டியாக மணிமகுடமாகவே திகழ்கிறார். இன்றைய மகளிர். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்ற பாரதியின் வாக்கிற்கு இணங்க இன்றைய மகளிர் கல்வி, விளையாட்டு, விண்வெளி ஆராய்ச்சி, மருத்துவம், சட்டம், அரசியல் என்று எல்லா துறைகளிலும் புகழ்பெற்று விளங்குகிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் பெற்ற கல்வியறிவுதான். சான்றோர்கள் கொடுத்த ஊக்கம் போன்றவைதான் முக்கியமான காரணமாகும். முடிவுரை. கல்வியறிவில்லா பெண்கள் களர் நிலம் போன்றவர்கள். அங்கு புற்கள் விளையுமேயன்றி நல்ல புதல்வர்கள் பிறப்பதில்லை என்று பாரதிதாசன் கூறினார். ஏனென்றால் ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவனுக்கு மட்டுமே உதவி செய்யும். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே முன்னேறும். ஒவ்வொரு குடும்பமும் இவ்வாறு முன்னேறினால் நாடும் முன்னேறும். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். அந்த கண்கள் ஒளி பெறுவது கல்வியினால் மட்டுமே. பெண்களின் கல்வி அவர்களின் நிலையை மாற்றும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீனலோஷினி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ.